நன்றி கூறுகின்றோம். மாணவர்களின் முன்னேற்றத்திற்காய் நல்ல திட்டங்களை தீட்ட நாங்கள் ஒன்றாக கூடியுள்ளோம். எங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். மாணவ மாணவரின் வளர்ச்சிக்காய் நாங்கள் செய்யும் ஒவ்வொரு முயற்சிகளையும் ஆசீர்வதியும். எம் பிள்ளைகளையும் எம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகளையும் நாங்கள் என்றும் அறிவிலும் ஞானத்திலும் வளர்க்க எமக்கு உமது ஞானத்தை தாரும். ஒவ்வொரு பிள்ளைகளின் தனித்திறமையை கண்டறிந்து அவர்களை சாதனை செய்யும் மனிதர்களாக மாற்ற எமக்கு உமது ஆசீரை தாரும். நாங்கள் என்றும் எம் நிறுவனத்துடன் இணைந்து மாணவ மாணவியரை சிறந்த வல்லமை மிக்க மனித நேயம் மிக்க மாணவ மாணவியராய் உருவாக்க ஆசீரை தாரும். எம் மாணவ மாணவிகளும் எம்முடன் ஒத்துழைத்து மாமனிதர்களாக வாழ ஆசீர் அருளும். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். அனைவரும் இணைந்து அருள் நிறைந்த மரியே என்ற ஜெபத்தை சொல்வோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள்ள சகாய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். Good morning, sisters. May the Lord bless us that we may stretch out our wings to fly high to reach our goals for our young people who are entrusted to our care. எங்களுடைய இந்த அழகான நாளிலே எங்களை இந்த ஜெப வழிபாட்டிற்கு அழைத்து சென்ற எம் அருட்சகோதரி இமாக்குலேட் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. Now we call upon Sister Deba, the headmistress of Auxilium Center, Tanjavur, to deliver the welcome address. Good morning. பள்ளியில் மாணவனை நற்பண்புகளுக்கு உரையிடும் மாணவனை அறிவு சொல் மாணவனை நீ சொல்லிடும் நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும் என்ற பாரதியின் வரிகள் நமது சிறப்பு விருந்தினருக்கு பொருந்தி இருப்பதால் இவர் பாரதி என்றும் அழைக்கப்படுகின்றார். தமிழ்நாட்டின் ஆணிவேராக ஊன்றி உயர்ந்து நிற்கும் மாவட்ட ஆட்சியாளர் அகத்திய பாரதி என்பவர்களை நம்மிடையே வரவழைத்து கல்வி ஆலோசனை நமது
Thank you, sister. Thank you. Thank you, sister. Thank you, sister. School with the help of Mrs. Karpai Ammal and SSLC with the help of his teachers, Mrs. Saraswati. இதுதான் கான்செப்ட். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இப்போ ஒட்டு மொத்தத்தையும் புரிஞ்சுக்கிருவேன். யாரோ வேறு எல்லாரும் ஆடியோ கொஞ்சம் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளுடைய மெயின் கான்செப்ட் வந்து ஒவ்வொரு குழந்தையையும் தனித்தனியாக வளர்ப்பது. எப்படி தனித்தனியாக வளர்ப்பது? உலகத்தில் இதுவரை தனித்தனியாக வளர்ப்பதற்கு, அதாவது 1-to-1 முறையில் வளர்ப்பதற்கு ஏதோ ஒரு 5%, 3% தான் உலகம் முழுவதுமே இருக்குது. உலகம் முழுவதும் அதைத்தான் நாங்கள் வந்து செல்ஃபாலஜி, சுயவியல் கோட்பாடு என்ற முறையிலே அதை டிசைன் பண்ணோம். அந்த சுயவியல் கோட்பாட்டு டிசைன் பண்ணுவதற்கு மிக ஆணிவேராக இருப்பவர் இப்போ இருக்கின்ற சீஃப் செக்ரட்டரி மிஸ்டர் இறையன்பு. அவர் தான் என்னை தூண்டியவர். அவருக்கு நான் இந்த இடத்துல நன்றி சொல்லி இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்கிறேன். ரெண்டாவது, சிஸ்டர் சொன்னாங்க, நான் ஐஏஎஸ் அதிகாரி இல்லை, நான் ஒரு ஹைகோர்ட் லாயர், உயர் நீதிமன்ற வழக்கறிஞராக இருந்து கொண்டு இருக்கும் பொழுதே இந்த துறைக்கு வந்தவன். ஓகே, ஸோ இந்த செல்ஃபாலஜியை பற்றி ஒரு 3 அல்லது 4 நிமிடம் எங்களுடைய இப்போ திருச்சியில் இருக்கக்கூடிய ஹோலி ரெடீமர்ஸில் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு மென்டார், எங்களுடைய டீச்சர் மென்டார் சிஸ்டர் மெல்சி அவர்கள் ஒரு 2-3 நிமிடங்கள் அதை பற்றிய அந்த ஆங்கில உரையை சொல்லிடலாம். அப்புறம் நான் அதை வந்து பண்ணிக்கலாம். ப்ளீஸ் மெல்சி சிஸ்டர். Yes, sir. ப்ளீஸ். Can you hear me, sir? கொஞ்சம் நல்லா சவுண்டாக ப்ளீஸ் சொல்லிடுங்க. Okay, sir. Very good morning to all the sisters and teachers gathered online, and a special morning to Agastya Bharati sir and all the members of Junior IAS Academy. My name is Mary Melsi. I am a teacher working in Holy Redeemers Girls Higher Secondary School, Trichy. So first I would like to thank Agastya Bharati sir for this opportunity to share my experience with you. Though I am a teacher, I am still a learner. I have to accept that. So along with my students, I am also learning in Junior IAS Academy. A Junior IAS Academy introduced me a new concept, selfology. So the term selfology is a very new term. So many of us may not know the meaning of that word. So it sounds new, something different. Okay, so I want to first explain what is the selfology and how they follow that method. So Junior IAS Academy presents the best of the best program in educational skill, life skill,
genetical skill, and creativity skills on the basis of selfology. So this selfology concept is a new concept. It says that by firing the brain and Sister, it is firing the brain and wiring the brain. So with the coordination of the theories of multiple intelligences, neuroscience, and epigenetics, selfology is an internal, intuitive, inspirational, effortless, microwave vibrational, sensitive, instigational, that is tuning and pruning the students. That is ignition of every person's individuality and originality genetically. So it is a very lengthy scientific terms that we may not understand. In an easy way, we can understand it. That is, it is nothing but identify, that is finding one's own individuality. We know that everyone is different in this world. Everyone is unique. To find out what is inside. So, based on that, we help the students to grow and develop in the field that they are interested in. So, Mr. Agastya Bharati, he is the founder of this Junior IAS Academy. He is an advocate, and he formed this methodology with the inspiration of Mr. Irayanbu IAS that we all know very well. So 1 minute. There is a problem in audio. I will check out, sir. 1 minute, please. no, we are hearing your audio. Okay, let it be. Okay. Am I audible now, sir? Yes, audible. Yes. Please. So, sorry for the interruption. Nothing. Okay, let me continue. Actually, Junior IAS Academy assures, it assures to the parents and the teachers and the students. That is, we believe that each of your children who have been entrusted to our educational has genetic intelligences. So each child has genetic intelligences that they do not know. We also don't know. As a teacher, now I am a teacher, I also don't know what are the genetic intelligences I have. So this is equivalent of 10 trillion computers, internet connected computers, that is virus free computers. So it is faster than today's modern Android phones. So every child is unique. Every child is having this genetic intelligence. So we ensure that the children are scientifically adapted to their multiple intelligences without any stress. So that is very important, without any stress. So they can rise to become the best in the world in any field in the future. And they can be transformed into 100% altruistic human beings. So there are evidences to prove that we are already accomplishing this task, that we have many students. We can prove that there are many students trained in Junior IAS Academy, and Sir will introduce some students in this live session also. Maybe Kingsley is there. He's studying in 9th standard, but he can handle the classes for MBBS also. So when we tune the children in a right way, they will come out with their potentialities that is hidden inside. That is hidden inside means genetically they have those intelligences that we do not know, or we are not aware of that intelligence. So when we tune them, automatically they will come out with that potentiality. So how to tune them? It is not easy to tune them. We have to do it in a melodious way. So we know the recent academic syllabus and all. We know what is happening in our education system. We are forcing the students to study this and that. We all know that, isn't it? So we are forcing the student. You do this. You learn Hindi. You learn French. You learn music. You go for keyboard classes. This and that. We are forcing the students because we live in a competitive world.
So among all these things, students are they are losing themselves, their originality, their individuality. They are losing it. So in Junior IAS Academy, we don't do like that. We just make the students to grow individually. So let them identify their potential. So what is inside? So they will identify it. We will help the teachers and the parents to assist the children, to facilitate the children. So that is a great role for parents in this, and also a very important role for teachers in this. Actually, only the parents, teachers, and the environment can help the students to grow better, to identify themselves. So, as teachers and parents, we have to tune the children in a positive way. So that is what taught by Agastya Bharati sir. So as a teacher, I'm also taking training. So he is sending me many videos based on neuroscience, multiple intelligences, pedagogical methods, art of teaching, art of parenting. He is sending me many videos. I'm watching everything. So I'm getting training to become a great teacher, to become the best teacher in the world. So this training is not only for students, also for teachers. So teachers can become a better version of themselves. So this word is my favorite word, that everyone, maybe a student, a religious person, or a teacher, when they take these trainings, they can become a better version of themselves. So now I'm also taking this. I'm growing slowly. I can tell that I'm growing slowly because we have so many commitments also. So, but every day I'm spending nearly 2 hours to watch videos, to take notes, and to reflect what I have learned from Agastya Bharati sir's class. And I'm taking notes of everything, that what I'm learning and what changes are undergoing. So everything I'm taking notes, and every day I'm talking to Agastya Bharati sir to get clarifications, to clear my doubts. So every day I am in contact with him. That communication is very, very important, because this Junior IAS Academy gives training on the basis of one-to-one method. So one-to-one method means anytime we can call our mentors. So for me, Agastya Bharati sir is my mentor. So I can call him at any time. Actually, 6 to 9 is the timing given by him. Every day, evening 6 to 9, I can talk to him. But apart from that, during the day, whenever I call him, he will attend my calls and he will clear my doubts. So this is not only for me, but also for all the students gets training in Junior IAS Academy. So, sir, is this enough, sir? Shall I give some more introduction? Enough, sister. Okay, sir. Okay, sir. So thank you very much for this opportunity. So I want to assure the teachers and the management here that this is really a great opportunity. So if you give this training to your students, it will be very useful for them. Actually, when we were young, we never got these kind of trainings and all. So we just grown on our own. But today's children, they have a lot of opportunities, as well as they have a lot of obstacles that we know. That the cell phone, we know cell phone is a greatest advancement we know, as well as it is having many disadvantages. So Junior IAS Academy gives training how to use this new scientific inventions, new communication devices in a positive way for our growth. So I wish everyone all the best. I hope sir will guide you very well. So that's all. If you have any doubts, sir will clear that surely. So thank you, sir. Thank you for this opportunity, and thank you, management and the teachers. Thank you. Thank you, sister. Thank you, Melcy. Very nice. You can also go for your okay. Thank you for your Yes, sir. compliments. You have Shall I given. leave, sir? Thank you, sister. Okay, thank you, sir. Thank Thank you. you. Okay, sisters, am I audible, sister? All of you? Yes, sir. Thank you, sister. Let me start Yes. something. So, Yes.
So now you can understand one thing, sister. Nothing is. So I'm not going to give elaborate discussions. Then I want to introduce a person, a student, who is doing just, I have sent 3 videos about him and other things to your animator, that is your mentor, animator, some other things. One student from our junior IAS academy, there are so many students are there. We are giving one-to-one, அதாவது ஒவ்வொருவரையும் தனித்தனியான முறையில் எப்படி நடத்துகிறோம். ஒரு சாதாரணமாக 9 வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பையன் எப்படி MBBS வரைக்கும் கிளாஸை அவன் டைம் மேனேஜ்மெண்ட் போட்டு பண்ணுறான், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் பண்ணுறான்றது அவனுடைய இதை வந்து ஒரு 3 நிமிஷம் கேட்டலாம். தென் ஐ வில் கோ ஃபார் ஃபர்தர். ஓகே, கிங்ஸ்லி இஸ் தேர்? கிங்ஸ்லி அன்பு செல்வன், அன்பு செல்வன் இஸ் தேர்? ஓகே, லெட் இட் பி சிஸ்டர், வில் கம். ஸோ இப்போ நாம் தெரிஞ்சுக்கிற வேண்டிய முதல் மிக மிக முக்கியமான விஷயம் ஏற்கனவே இப்போ மெல்சி அவர்கள் சொல்லிவிட்டாங்க. இப்போ இந்த கண்டென்ட்டை எப்படின்னா ஒவ்வொரு குழந்தையும் தனித்தனியாக வளர்ப்பது எப்படி, அதுவும் 1-to-1 முறையில். நீங்கள் நடத்துகிற ஆன்லைன் கிளாஸ் கிடையாது, அதை முதல்ல புரிஞ்சுக்கிறணும். நீங்கள் நடத்துகிற ஆன்லைன் கிளாஸ் உங்கள் சப்ஜெக்டை தவிர எதுக்குள்ளேயுமே நீங்கள் வரமாட்டீங்க. சப்போஸ் அந்த பையனுக்கு வேண்டிய டவுட்ஸ் அந்த நேரம் சொல்லி நீங்களும் பிஸியாக இருக்கீங்கல்ல, எங்கள் கான்செப்ட் அது இல்லை. ஃபஸ்ட்டு வந்து 6லேருந்து 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து தொட்டிருக்கோம். பட் 6 to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய பசங்களை கம்ப்ளீட்டாக அவங்களுடைய அப்சர்வேஷனுக்கு தக்கபடியும் அவங்களுடைய ஜெனட்டிக்கல் இன்டெலிஜென்ஸுக்கு தக்கபடியும் நாங்கள் 1-to-1 முறையில் ஃபார்ம் பண்ணி, நீங்கள் ஸ்கூலிங் போகிற நேரம் போக மற்ற நேரங்களில் தான் செய்கிறோம். இது முதல்ல கேட்ச் பண்ணிட்டீங்கன்னா கிளியராக இருக்கும். இதில் வந்து டியூஷன் போகிறதோ அல்லது ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ் சிக்கலாகிறதோ எதுவுமே கிடையாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். உங்கள் சப்ஜெக்டை தான் அடிஷ்னலாக நாங்கள் என்ன பண்ணுறோம், அவருக்கு வரக்கூடிய ஹடில்ஸ் என்ன, அந்த ஹடில்ஸை எப்படியெல்லாம் 1-to-1 முறையில் தீர்க்கலாம், அதுக்கு பெற்றோர்களை எப்படி துணைப்படுத்தி கொள்வது, இந்த பையனையோ இந்த பொண்ணையோ எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண சொல்லுவது. ஏன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் நீங்கள் நடத்துகின்ற பாடங்கள் அனைத்தையுமே ஒரு 6 சப்ஜெக்ட் இருக்கலாம், 5 சப்ஜெக்ட் இருக்கலாம். அவங்களுக்கு முதல்ல பிரிக்கவே தெரியாது. அந்த பிரிக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது வகுப்புலையே அவங்க எப்படி ஸ்ட்ரைட்டாக இருந்து வகுப்பில் ஒவ்வொரு நொடியும் வீணாகாமல் கவனிக்கிறது, ஒரு 40 மார்க் வாங்குறதுக்கு அதுக்கு ஒரு கான்செப்ட் வச்சுருக்கோம். அதுக்கு பேர் தான் கவனமே தியானம். 2வது கான்செப்ட் வீட்டுக்கு போயிடுறாங்க, அப்போ படிப்பே தியானம். ஒவ்வொரு வேலையும் செய்யும்போது டென்ஷன் இல்லாமல் செய்கிறதுக்கு தியானமற்ற தியானம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, செயலையே தியானமாக மாற்றக்கூடிய பயிற்சியை ஒரு 6 மாதத்தில் கொடுத்துட்றோம், 6 மந்த்ஸ்க்குள்ளே கொடுத்துருவோம். இதுவரை இதை வந்து கொஞ்சம் US போன்ற வெளிநாடுகளில் கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட்டு நம்ம நாட்டில் இன்னும் வரவே இல்லை. அதை ஃபஸ்ட் டைம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி கிட்டத்தட்ட எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 7000-8000 பேர் ஆன்லைனில் இருக்காங்க. எங்கள்கிட்ட ஒரு ஆன்லைனில் இருக்காங்க. இதுக்கு வந்து ஒவ்வொருத்தரையும் இண்டிவிஜுவலாக செய்கிறதுக்கு தான் அவங்க ஆங்கிலத்தில் எல்லாமே சொல்லிட்டாங்க. இண்டிவிஜுவலி அப்படின்னா தனித்துவமாக, ஜெனட்டிக்கலினா அவங்க மரபணு திறன் தக்கபடி, செல்ஃபாலஜிக்கல்னா அவங்க எப்படி அவங்களுடைய ஃபுட் மேனேஜ்மெண்ட் எப்படி வச்சுக்கொள்ளுவது, அவங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி வச்சுக்கிறது, அவங்களுடைய பிரெயின் டென்ஷன் வந்து அவங்களே எப்படி எடுத்துக்கிறது. நான் சொல்கிறது தியானத்துக்கு போயோ எந்த பயிற்சிக்குமே இல்லை. அதுக்கு ஒரு பயிற்சி கொடுக்குறோம். எண்ணத்தால் எரித்தால் டென்ஷன் ஃப்ரீ. இப்போ உங்களுக்கு சகோதரிகளுக்கு அதெல்லாம் தேவைப்படும் போது உங்களுக்கு எல்லாம் அனுப்பி, எல்லாமே வீடியோவில் இருக்குது. எல்லாமே டென்ஷன் ஃப்ரீ வித்தவுட் மெடிடேஷன் சொல்லி எங்கள் ஜூனியர் ஐஎஸ்க்கு யூடியூப்பில் போட்டால் கம்ப்ளீட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எல்லாமே நாங்கள் வந்து அப்லோட் பண்ணி முடித்த விஷயம். அதனால் ஒவ்வொரு குழந்தையையும் 1-to-1 முறையில் ஆன்லைனில் லைவாக 24 ஹவர்ஸும் வச்சுருக்கோம்.
இதில் முக்கியமான விஷயம் எங்களது கம்ப்ளீட் மெத்தட் வந்து செல்ஃப் லேர்னிங் தான். செல்ஃப் லேர்னிங்கில் எப்படி படிக்க வைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு தான் இப்போ இந்த கிங்ஸ்லின்ற பையனை நான் உங்களுக்கு சொல்ல பார்த்தா அவன் வந்து இப்போ லைன் கிடைக்காம இருக்கான்னு நினைக்கிறேன். ஒருவேளை நெட்வொர்க்கு சிக்கலாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். மற்றபடி நிறையா பிள்ளைங்கள் மதுரையத்தோடு லூர்தில் இருக்காங்க. இப்போ மெல்சி சொன்னது மாதிரி அவங்களுக்கு ட்ரிச்சியில் இருக்காங்க, தூத்துக்குடியில் இருக்காங்க, இதில் இருக்காங்க. எல்லாமே நீங்கள் செமினார் ப்ராக்டிஸ், அதை எதுக்கு நான் ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன்னா, எல்லாம் தமிழ்லையும் பேசுவாங்க, ஆங்கிலத்திலையும் பேசுவாங்க. ஆங்கிலத்தில் இப்போ உங்கள் வந்து ஆங்கிலோ இண்டியன் ஸ்கூல்ஸ்னால் ஆங்கிலோ இண்டியனுக்கு தக்கபடி உங்கள் சிலபஸ் ஓரியன்டாக நாங்கள் டிசைன் பண்ணிடுவோம். ஏன்னா உங்களுக்கு அந்த சந்தேகம் தீரணும். ஆங்கிலத்திலேயே நாங்கள் லேர்ன் பண்ண வச்சுருவோம் எல்லாமே. சப்போஸ் அதை தமிழ் மீடியமாக இருந்தால் தமிழ் மீடியம் பண்ண வச்சுருவோம். ஸோ ஒரு குழந்தையினுடைய 24 மணி நேரத்தையும் நாம் எப்படி வந்து டென்ஷன் இல்லாமல் போக்கக்கூடிய கல்வி முறை தான் இது, இந்த செல்ஃப் லேர்னிங் மெத்தட். இந்த செல்ஃப் லேர்னிங் மெத்தடில் என்ன வந்துடுதுன்னா, 6ல் தொடங்கிட்டிங்கன்னா 8க்குள்ளே அவன் 10ல் எந்த துறையை தேர்வு பண்ணலாம் டென்ஷன் இல்லாமல். மெடிக்கலா அல்லது இன்ஜினியரிங்கா அல்லது வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸா அல்லது அவனுடைய ஃபஸ்ட் குரூப்பாக செகண்ட் குரூப்பாக பேங்கிங் எல்லாமே அவனுக்கு பண்ணிடுறோம். பட்டு சப்ஜெக்ட் ஓரியன்டாக இப்போ இங்கே இருக்க நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க சகோதரிகள் எல்லாம் தெரியும், எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனும் சப்ஜெக்ட் 6லேருந்து 12th வரைக்கும் தான், இன்க்ளூடிங் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஃபஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் எல்லாமே தான். அப்போ தரோ பண்ணிடுறோம். இப்போ நீட்டுக்கு பாருங்கள், எங்கள் பிள்ளைங்க நீட்டுக்கு ஒரு 40 பிள்ளைங்க இப்போ பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எங்கள் 9th எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சாதாரணம் அது பூராமே நாங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் கான்செப்ட். இதுக்கு என்ன செய்யணும், இப்போது டீச்சர்ஸ் வத்தியில் நீங்கள் உங்களில் 2 கோஆர்டினேட்டர் கண்டினியூவஸாக இப்போ மெல்சி மாதிரி கற்றுக்கிட்டிங்கன்னா நாங்கள் எல்லா இந்த கான்செப்டை பூரா உங்களுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட் செகண்ட் வந்து நீங்கள் அதை வச்சுக்கிட்டு அந்த குழந்தைகளை இப்போ வந்து செலக்டட் சில்ட்ரன் தான் இப்போ நம்ம வந்து மாடலாக தானே பண்ண போகிறோம். முதல்ல செலக்டட் ஸ்டூடெண்ட். அந்த செலக்டட் ஸ்டூடெண்ட்டுக்கு எங்களுக்கு ஆரம்பத்தில் 2-3 நாள் நான் கான்டாக்டில் இருப்பேன். அதுக்கு பிறகு எங்கள் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸு மென்டார்ஸ் இருக்காங்க, டீச்சர்ஸ் மென்டார் இருக்காங்க. எங்கள் பிள்ளைங்க இங்கிலீஷில் உங்கள் பிள்ளைங்க இங்கிலீஷில் படிக்கணும்னா இங்கிலீஷ் டீச்சிங் போக்குவரத்து எல்லாம் கொடுத்துருவாங்க. தமிழில் படிக்கிறதுனா தமிழில் எல்லாம் கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து ஒரு 6 months அல்லது 1 year மேக்ஸிமம் 6 months தான் எங்கள் கணக்கு. அந்த கணக்கில் அவங்களுடைய டைரக்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுகளில் தான் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருக்குது. மாணிக்கவல்லி அவைலபிளாக இருக்கியா? மாணிக்கவல்லி ஹலோ, லைன் கிடைக்குதா இல்லைங்கம்மா? மாணிக்கவல்லி லைனில் இருக்கியாம்மா? ஓகே. ஸோ இந்த பிள்ளைங்களுக்கு ஏதோ லைன் கிடைக்காமல் இருக்காங்க. இதனால் சிஸ்டர் நீங்கள் வேண்டிய சந்தேகம்லாம் கேட்கலாம். இப்போ நான் சொன்னேன், இப்போது கிங்ஸ்லியை பற்றி நான் அனுப்பின வீடியோஸ் பூரா உங்களுக்கு எல்லாம் ரீச் ஆகிருக்கான்னு எனக்கு தெரியும். எல்லாமே இருக்குது. அதில் வந்து அவன் வந்து எப்படி எம்பிபிஎஸ் எடுக்கிறான், எப்படி வந்து அவன் பயிற்சி கொடுத்தோம்ன்றது பூராமே இருக்குது. அதை நேற்று சிஸ்டர் அவங்களுக்கு அந்த மீடியேட் பண்ணுறாங்களே எனக்கு கோஆர்டினேட்டர், அவங்களுக்கு அனுப்பியிருக்கேன். ஸோ இப்போ நான் சொன்னதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ண ஒவ்வொன்றா பேசியிருக்கலாம். ஏன்னா இது வந்து அட்வைஸ் கிடையாது, இது வந்து ப்ரீச்சிங் கிடையாது. இட் இஸ் பியூர்லி உங்களுக்கு ரீச் ஆகணும் இல்லையா? அதனால் இஃப் யூ ஆஸ்க் எனி கொஸ்டின்ஸ் பண்ணுறோம். ஒரு உறுதி மட்டும் எங்களால் கொடுக்க முடியும், நாங்கள் செலக்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்டை எங்கள்கிட்ட 1-to-1 ஆன்லைனில் இருந்துட்டாங்கன்னா கண்டினியூவஸாக, ரொம்ப முக்கியம், இன்றைக்கி பேசுகிறது 1 வாரம் கழித்து பேசுகிறதுனா எங்கள் லிஸ்ட்டிலேருந்து நாங்கள் அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்காக எங்கள் மென்டார்ஸ் ஒர்க் அவுட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு குழந்தைக்காக தினந்தோறும் 2 மணி நேரம் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். ஒரு குழந்தைய செலக்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கு எந்த வீடியோ அனுப்பலாம், எந்த யூடியூப் வீடியோ அனுப்பலாம், அதனுடைய ஃபீட்பேக் வாய்ஸ் மெசேஜ் எப்படி பண்ணலாம், எல்லாமே பண்ணி ஒவ்வொரு தடவையும் வந்து ரெக்கார்ட் பண்ணி அதை பூரா அடுத்த அந்த குழந்தை பேசும்போது அதுக்குரிய ஃபீட்பேக்கை அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எப்படி கொண்டு போகலாம்ன்றது பூரா 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் எங்கள் குரூப்பே வேலை பார்ப்பாங்க. அதனால் தயவுசெய்து கண்டினியூவஸாக உங்கள் இதில் எத்தனை டீச்சர் வர்றீங்களோ எத்தனை ஸ்கூல்னாலும் பண்ணி கொடுக்கலாம். நத்திங், எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் 6 months பார்க்கலாம். இப்போ நம்ம மதுரையில் பண்ண லூர் ஸ்கூலில் கிட்டத்தட்ட முதல்ல 10 பிள்ளைகளுக்கு பண்ணியிருந்தோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஸ்கூலே டேக்கன் ஓவர் பண்ணிட்டாங்க. இப்போது நம்ம ரெடிமர்ஸில் வந்து 3 பிள்ளைங்க 4 பிள்ளைங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த வருஷம் அவங்களுக்கு அந்த பிள்ளைங்களே வச்சு செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ ப்ளீஸ் ஆஸ்க் மீ சம் சயின்டிஃபிக்காக நீங்கள் கேளுங்க, அல்லது நான் சொல்கிற கருத்துக்களில் ஏதாச்சும் முரண்பாடு இருந்தாலும் கேளுங்க. பட் இது வந்து ஆல்ரெடி ப்ரூவ்டு கான்செப்ட். ஸோ கொஸ்டின் கேட்க வைங்க சிஸ்டர், இன்ட்ராக்ட் பண்ண சொல்லுங்கள் ப்ளீஸ் சிஸ்டர். யார் யார் கேட்கணுமோ கேளுங்க. உங்களுக்கு அதை கேட்குறது மூலம் உங்களுக்கு என்னென்ன ரெஃபரன்ஸு வீடியோ மூலம் அனுப்பலாம் எல்லாமே நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். உங்களில் யார் கோஆர்டினேட் இதை முழுசாக ஒரு 6 மாதத்துக்கு 1 or 2 or 3% இருந்தால் போதும். எங்களுக்கு வேறு எதுவுமே செய்ய வேணாம், எந்த உதவியும் எங்களுக்கு வேண்டியதில்லை. நாங்கள் உங்கள் ஸ்கூலை விசிட் பண்ணும்போது மட்டும் அந்த செலக்டட் ஸ்டூடெண்ட்டை ஒரு நாள் ஃபுல்லாக ஓரியன்டேஷன் கொடுத்துருவாங்க. எங்கள் பிள்ளைங்களே வந்து கொடுப்பாங்க. சிஸ்டர் Yes, sir. ப்ளீஸ் ஆஸ்க். Teachers, if you have not doubt, இப்போ சார் சொல்லியிருக்காங்களே ஐஏஎஸ் அகாடமி, ஜூனியர் ஐஏஎஸ் அகாடமி, அது எப்படி அவங்க செலக்ட் பண்ணுவாங்க, நம்ம பிள்ளைங்களை எப்படி அவங்களுக்கு கொடுக்கலாம், அதை யாரு ஃபாலோ பண்ணுவா, எந்த டைம், ஏன்னா இப்போ ஒரு பக்கம் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு ஏதாவது டவுட் இருக்கிறவங்க யூ கேன் ரைஸ் கொஸ்டின் டு சார், ஸோ ஹி வில் பி ஏபிள் டு ஆன்சர். இப்போ நாங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு ஆன்லைனுக்கும் அதுக்குமே சம்மந்தம் இல்லை. உங்கள் இப்போ ஒரு சின்ன இது கொடுக்குறேன். இந்த பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் உங்களுக்கே தெரியும். பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்னா நாட் ஓன்லி மார்க் ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க, மார்க்கு கூட கொஞ்சம் குறையும், நத்திங். அந்த குழந்தைகளுடைய